அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் 30வது இராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? உபேந்திர துவிவேதி. உலக அளவில் தங்கம் கையிருப்பில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 9வது இடம். இந்தியாவில் அரிசி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? மேற்கு வங்கம். 15 மே 2024 அன்று துப்பாக்கியால் சுடப்பட்ட ராபர்ட் பிக்கோ எந்த நாட்டின் பிரதமர்? ஸ்லோவாக்கியா. ஐ ஹாவ் த ஸ்ட்ரீட்ஸ் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி எந்த கிரிக்கெட் வீரரின் வாழ்க்கை வரலாற்று புத்தகம்? ரவிச்சந்திரன் அஸ்வின். எந்த நாட்டின் முதல் பெண் அதிபராக கிளாடியா ஷைன்பாம் பதவியேற்றார்? மெக்சிகோ. ஐசிசியின் ஆடவர் T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி 2024 சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இந்தியா. ஜூன் 9 அன்று நாட்டின் பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்றவர் யார்? திரு நரேந்திர மோடி. ஜூன் 2024 ஒடிசியாவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? மோகன் சரண் மாஜி. நார்வே செஸ் போட்டியில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? மேக்னஸ் கார்சன். G7 அமைப்பின் 50வது உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? இத்தாலி. 2025 ஆண்டு ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இந்தியா. நோட்டா அமைப்பின் புதிய தலைவர் யார்? மார்க் ரூட்டே. 18வது மக்களவையின் தலைவர் யார்? ஓம் பிர்லா. செம்மொழி தமிழ்நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 12. 2000 ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் எங்கு அமைக்கப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்? ஒசூர். ஒரு பண்பாட்டின் பயணம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆர் பாலகிருஷ்ணன். நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது? 7. சர்வதேச யோகா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜூன் 21. ஜூன் 2024 படி தமிழ்நாட்டில் உள்ள மாநில கட்சிகள் எண்ணிக்கை 6. உலக பொருளாதார அமைப்பு வெளியிட்ட உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? 129வது இடம். UEFA சாம்பியன்ஸ் லீக் 2024 கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ரியல் மாட்ரிட். சமீபத்தில் RBI வங்கி நிர்ணயித்துள்ள வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் என்ன? 6.50%. 2024 பிரெஞ்சு ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? இகாஸ் வியாடெக்.
சாலைகளில் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்ய மக்கள் புகார் தெரிவிக்கும் தமிழக அரசின் செயலி பெயர் நம்ம சாலை. சமீபத்தில் பிரதமர் மேட் ஃபிரெட்ரிக்சன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர் எந்த நாட்டின் பிரதமர்? டென்மார்க் நாட்டின் பிரதமர். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? மு. ராஜாராம். பிரதமர் மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் இளைய அமைச்சர் யார்? ராம் மோகன் நாயுடு, 36 வயது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? அஜித் தோவால். ISRO மறுபண்பாட்டிற்கான ஏவுகலன் திட்டத்தின் இயக்குனர் யார்? முத்துப்பாண்டியன். ஜூன் 2024 உக்ரைன் அமைதி மாநாடு எங்கு நடைபெற்றது? சுவிட்சர்லாந்து. தென் ஆப்பிரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சிரில் ராம்போசா. 18வது மக்களவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? பத்ருஹாரி மகதாப். 18வது மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் யார்? ராகுல் காந்தி. யானையின் கர்ப்ப காலம் எத்தனை மாதங்கள்? 22 மாதம். 2024 ஆண்டுக்கான பெண் பின்டர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? அருந்ததி ராய். சர்வதேச சோலார் கூட்டணியில் 100வது முழு உறுப்பினரான நாடு எது? பிராகுவே. சமபாலின திருமணங்களை சட்டபூர்வமாக்கும் முதல் தென்காசிய நாடு எது? தாய்லாந்து. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்ற மத்திய அரசு எந்த சட்டப்பிரிவில் திருத்தம் செய்ய வேண்டும்? சட்டப்பிரிவு 3. 2024 ஆண்டுக்கான உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை எது? 63வது இடம். பாகிஸ்தான் இராணுவத்தில் முதல் முறையாக பிரிகேடியராக நியமிக்கப்பட்டுள்ள சிறுபான்மையின பெண் யார்? ஹெலன் மேரி ராபர்ட்ஸ். நாட்டிலேயே முதல் முறையாக அரசு இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனை. 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் யுவ புரஸ்கார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? லோகேஷ் ரகுமான். ஜூன் 2024 GST வரி விகித சீரமைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சாம்ராஜ் சௌத்ரி. உலக கைவினை நகரம் என உலக கைவினை கவுன்சில் மூலம் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்ற இந்திய நகரம்? ஸ்ரீநகர். 2024 ஆண்டிற்கான சுகாதாரத்திற்கான நெல்சன் மண்டேலா விருது எந்த இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது? தேசிய மனநலன் மற்றும் நரம்பியல் கல்விக் கழகம், பெங்களூர். 2023 வெளிநாடுகளில் உள்ள நமது குடிமக்களிடம் இருந்து அதிக தொகை பெற்ற நாடுகளின் பட்டியலில் முதலிடம் எது? இந்தியா. மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே
ஓர் இன்னிங்ஸில் 603 ரன்களை குவித்து அதிக ரன்கள் எடுத்து அணி என்ற உலக சாதனையை படைத்த மகளிர் அணி எது? இந்தியா. ஜூன் 2024 தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? எஸ். மணிக்குமார். ஜூன் 2024 மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டார்? ரவி அகர்வால். இந்திய விமானப்படையின் குழு பங்கேற்ற செங்கொடி கூட்டுவான் பயிற்சி எங்கு நடைபெற்றது? அமெரிக்கா. குரோல் நிறுவன ஆய்வின்படி 2023 ஆண்டில் இந்தியாவின் மதிப்புமிக்க பிரபலம் யார்? விராட் கோலி. ஐநாவின் யூனிசெஃப் அமைப்பின் ஆய்வின்படி உலக அளவில் 2021 எத்தனை லட்சம் பேர் காற்று மாசால் உயிரிழந்துள்ளனர்? 80 லட்சம் பேர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த யாருடைய தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைத்துள்ளது? பி. கோகுல்தாஸ். எந்த நாட்டின் உள்ள தீஸ்தா நதி நீர் திட்டத்தை செயல்படுத்த இந்திய தொழில்நுட்ப குழு விரைவில் செல்ல உள்ளது? வங்கதேசம். என்டிஏ சார்பில் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளை சீரமைக்க யாருடைய தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது? கே. ராதாகிருஷ்ணன். இந்திய தொழில்முறை கோப் சுற்றுப்பயணத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? கபில் தேவ். தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் புதிதாக எங்கு அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? கன்னியாகுமரி. QS நிறுவனத்தின் உலக அளவில் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் 118வது இடத்தை பிடித்த இந்திய பல்கலைக்கழகம் எது? மும்பை IIT. மின்சார வாகனங்களுக்கு சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்னூட்டம் அளிக்கும் அடாப்டரை வடிவமைத்த ஆராய்ச்சியாளர்கள் யார்? ஜோத்பூர் IIT. மத்திய வெளியுறவு துறையின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? விக்ரம் மிஸ்ரி. மனிதாபிமான உதவிகளின் அடிப்படையில் 90 டன் மருத்துவ பொருட்களை இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டிற்கு அனுப்பியது? கியூபா. உலகின் உயரமான வாக்குச்சாவடியான தாஷிகாங் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இமாச்சல் பிரதேசம். கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளின் அதிக வெற்றி பெற்றவர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? நோவக் ஜோகோவிச். நாட்டின் அரிசி உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 5வது இடத்தில் உள்ளது. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.